மக்களே டென்மார்க் ஃபேக்ட் சீரிஸ்ல ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. டென்மார்க்குக்கு வந்த புதுசுல என்னடா இப்படி அசால்ட்டா கொடியை வந்து ரோட்ல எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்களுடைய கொடியை விஷ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய விஷஸையும் நம்மளுடைய மரியாதையையும் காட்டுவோமோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுடைய கொடியை யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல வெட்டிங் செலிப்ரேஷன்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய தேசிய கொடியை யூஸ் பண்றாங்க. இந்த கொடிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்பிராக் கொடி அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப நம்ம நாட்டு கொடி எப்படி நம்ம மூவர்ண கொடின்னு சொல்லுவோமோ அது மாதிரி தான். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்தோனியா அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடந்திருக்கு. அப்போ வானத்துல இருந்து இந்த கொடி தானா பறந்து வந்ததாவோ, அப்படி வந்தனாலதான் அந்த போர்ல டென்மார்க் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லியும் ஒரு புராண கதை இருக்கு. ஸோ அதனால இந்த கொடிக்கு டான்பிராக் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. அதாவது டென்மார்க் மக்களின் துணி, அதாவது டென்மார்க் மக்களை காப்பாற்ற வந்த ஒரு கம்பளி அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இந்த கொடிக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த கொடியை இவங்க 1219ஆம் ஆண்டுல இருந்து யூஸ் பண்றாங்க. ஸோ உலகத்திலேயே பழமையான கொடி உள்ள நாடா இந்த நாடு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த பிளஸ் சிம்பிள் வந்து இவங்களுடைய கிறிஸ்டியானிட்டி மதத்தையும், அதில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வந்து இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் பிரேவையும் காட்டுது. இது மாதிரி டென்மார்க் பற்றின ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.